கூடவே பிறக்கணும், உனக்காக நான் இருக்கணும் எப்போதுமே. உன் கூடவே பிறக்கணும், கூடவே பிறக்கணும், தாய் போல நான். சரி, வாழ்த்துக்கள், பிறந்த நாள் வாழ்த்துக்கள். சரி, எத்தனையாவது பிறந்த நாள் இன்னைக்கு? என் பேரு ரக்ஷிகா. யாருப்பா இந்த பேர் வச்ச? வித்தியாசமா வடிவா இருக்குது. ஆமா, ரக்ஷிதா கேள்விப்பட்டிருக்கிறோம், ரிக்ஷிதா கேள்விப்பட்டிருக்கிறோம், இது ரக்ஷிகா இருக்குது. சரி, அம்மா ஸ்டைலா அப்பவே பேர் வச்சுட்டாங்க. ஆமா, சரி, இன்னைக்கு ரக்ஷிகாக்கு பர்த்டேயா? 21st பர்த்டே அப்படித்தானே? 21st பர்த்டே வீட்டுல பெருசா செலிப்ரேட் பண்றாங்களா? ரக்ஷிகாவுக்கு கொண்டே கேக் என்னன்னு சொல்றாங்க, அவங்க 5 மணிக்கு கேக் வெட்டுறாங்க. அதுக்கு முதலே கொண்டே கொடுங்கன்ற அளவத்துக்கு, அதாவது தங்களோட கேக் தான் ஃபர்ஸ்ட் கேக்கா வரணும், 5 மணிக்கு சரியா நில்லுங்கோ என்ற அளவத்துக்கு ஒருத்தவங்க உங்களுக்கு சர்ப்ரைஸா கிஃப்ட் கொடுக்கணும்னு சொல்லி அழகா ஒரு கேக் கொண்டு அனுப்பி இருக்கிறாங்க. சரி, நீங்க கேக் வெட்டினாலும் தங்களோட கேக்கும் வெட்டணும்னு சொல்லி பாருங்க, உங்களோட சட்டைக்கு நீங்க போட்டிருக்கிற லெஹெங்காக்கு மச்சிங்காவே ஹாப்பி பர்த்டே ரக்ஷிகான்னு சொல்லி அழகா ஒரு கேக் கொண்டு வந்திருக்கு. நீ பாத்தீங்களா, தான் கொடுப்பாராமண்டு அவர் அப்படித்தான். சரி, ஓகே, ரக்ஷிகாக்கு ஹாப்பி பர்த்டே. யார் அனுப்பி இருப்பாங்க இந்த கேக்? அண்ணா அங்க இருக்கிறாங்க, கனடா. அண்ணாக்கு என்ன பேர்? தனுஷன். தனுஷன் பர்த்டேக்கு விஷ் பண்ணிட்டாரோ? விஷ் பண்ணிட்டார். ஏதாவது கிஃப்ட், ஏதாவது பேங்க்ல காசு போட்ட மாதிரி ஃபங்க்ஷனுக்கு முதல்ல உங்களுக்கு கிஃப்ட் தந்த மாதிரி? ஒருவேளை இனித்தான் போடுறாரோ தெரியாது. வெரி சாரி, இது தனுஷன் அனுப்ப இல்லை. அக்கா அக்கா அங்க இருக்கா? சரி, கேக்க வச்சிருங்க சொல்ல. அக்கா அங்க இருக்கிறாங்க, கனடால இருக்கிற. அக்காக்கு என்ன பேர்? டிஷானி. எல்லாரும் சொந்த சகோதரங்களையா சொல்றீங்க? அப்ப அண்ணா தனுஷன், அக்கா டிஷானி, 2 பேரும் கனடால இருக்கிறாங்க. எத்தனை பேர் நீங்க சகோதரங்கள்? 4 பேர். அப்ப இன்னொரு ஆள் யாரு? மதன். மதன் எங்க இருக்கிறார்? அடா பாவியலா, மதன் லண்டன்ல இருக்கிறார். முதலாவது ஹஸ்பண்ட விட்டுட்டு டக்குண்டு அண்ணாவையும் அக்காவையும் சொல்லியாச்சு. ஹஸ்பண்ட் ஆல்ரெடி கிஃப்ட் தந்துட்டார் போல. அப்படியா? தந்துட்டார், அதெல்லாம் நான் வேற சொல்ல இல்லைன்னா. அப்படியா? சரி, ஓகே. நீங்க 4 பேருன்னு சொன்னீங்க தானே சகோதரங்கள்? 2 பேரும் சொல்லிட்டீங்க. மற்றதாரு? தங்கச்சி இங்க இருக்கிறா. தங்கச்சி அம்மா நீங்க கொடுத்துருக்க மாட்டீங்களா? உங்களை சொல்லவே இல்லை அக்கா, வெளியில போயிட்டு. ஓகே, தங்கச்சி செஞ்சிருப்பாவோ? செஞ்சிருக்க மாட்டா. என்ன பேர் ஆளுக்கு? அஷ்மிதா. ஒருவேளை நீங்க எதிர்பார்க்காததை எதிர்பாருங்கள் என்ற மாதிரி, பிக் பாஸ் மாதிரி அஷ்மிதா தான் அனுப்பினாவோ தெரியல, அக்காக்காக செய்யணும்னு சொல்லி. அவங்களா இருக்குமா? சான்ஸே இல்லை. அஷ்மிதாவுக்கு சான்ஸே இல்லை. அஷ்மிதா இந்த வீடியோவை பார்த்துட்டு எங்கேயாவது கிணத்துக்குள்ள குதிச்சிடாதமா? ஒருவேளை அஷ்மிதா தான் அனுப்பி இருக்கிறாளா தெரியல. இல்ல, சான்ஸே இல்லை, 1% கூட. அடப்பாவி, ஒன்றுமே வேண்டி தர இல்லையா அஷ்மிதா உங்களுக்கு? நான் தான் வேண்டி கொடுக்கணும், சின்ன பிள்ளைன்னு. சரி, ஓகே, அஷ்மிதா அனுப்பிடல. இன்னும் கொஞ்சம் கிஃப்ட் இருக்குது, கொடுப்போமா ஒன்டே? சரி, அழகா உங்களுக்காக ஒரு சாக்லேட். இங்க பாருங்க, நான் கையால கொடுக்க கிடையில எனக்கு முதல் முந்திரி கொட்டை முந்திட்டு தான் கொடுப்பேன்னு சொல்லி அடம் பிடிச்சு நிக்கி ஹஸ்பண்ட் லண்டன்ல இருந்து கால் பண்ணி அடி விழ போகுது. சரி, ஓகே, ஹஸ்பண்ட் தான் உள்ள நிக்கிறது. ஒருவேளை அது சரியா? ஒருவேளை வந்து இப்பதான் கதைச்சிங்க. இங்க லண்டன்ல நிக்கிற மாதிரி எதுவும் பேக்ரவுண்ட் தெரிஞ்சதா? இல்ல அப்படி தெரிஞ்சதா? நாங்க செட் பண்ணிட்டோம். இந்த அளவு ஹைட்டா இருப்பாரா? நாங்க அதுல வயிற்றுல துணி கட்டி இருக்கோம், பார்க்க தெரியும். அவர் இல்ல. சரி, வேற யாராவது தெரிஞ்சாக்கள் வந்திருப்பாங்களோ? உள்ள இல்ல, சான்ஸ் இல்ல. சரி, உங்களுக்கு சாக்லேட்ஸ் இன்னைக்கு அனுப்பி இருக்கிறாங்க. ஸ்வீட் எடுங்க, கொண்டாடுங்க உங்களோட பிறந்த நாளை. சந்தோஷமா இருங்க, இனிப்பா உங்களுடைய பிறந்த நாள் அழகா அமையணும்னு வாழ்த்தி இருக்கிறாங்க. இன்னொரு கிஃப்டும் வந்திருக்குது. சரி, அவருக்கு ஸ்பெஷல் கிஃப்ட் அப்பா. சரி, மிக்கி நான் இதை இப்படிதான் மட்டும் நான் கொடுக்கவா? ஓகே, பெர்மிஷன் வேண்டி தான் கொடுக்க வேண்டி இருக்குது. சரி, ஒரு மேக்கப் கிட்ஸ் ஃபுல்லா, எல்லாமே மேக்கப் ஐட்டம்ஸ் ஃபுல்லா வச்சு. அதிகமா மேக்கப் போடுவீங்களோ? அப்படியோ? விருப்பம் தானே, பொம்பளை பிள்ளைகளுக்கு மேக்கப் போடுறது விருப்பம் தானே.
அதுக்குள்ள உங்களுக்கு ஒரு மேக்கப் பண்றதுக்கு தேவையான அத்தனை பொருட்களும் அதுக்குள்ள இருக்குது. சொல்ல போனா ஊத்த உறைஞ்சிற, கால் உறைஞ்சிற, குதி உறைஞ்சிற திங்ஸ் கூட சகலதும். அதாவது நான் ஏன் அது சொன்னாலுன்னா ஒண்டு விடாம சீப்ல இருந்து சோப்பு டப்பா வரைக்கும் இந்த மாதிரி சகல திங்ஸும் அதுல இருக்குது உங்களுக்காக. இனிமேல் மேக்கப் திங்ஸ் ஒரு வருஷத்துக்கு வெளியில போய் வேண்ட வேணாம எல்லாம் நாங்களே அனுப்பி விடுறோம்னு அனுப்பி இருக்கிறாங்க. யாரா இருக்கு மேக்கப் திங்ஸ் கண்டோன்னா அக்காவுக்கு தான் தெரிஞ்சு, அக்கா தான் போட்டு விடுறவ திங்ஸ் எல்லாம். அப்ப அக்காவா ஹஸ்பண்ட் ஒரு ஆப்ஷனுக்கு கூட ஹஸ்பண்டா இருக்கும். இது சர்ப்ரைஸ் கிஃப்ட் தெரியலே. ஐயோ இப்ப டக்குன்னு பல்ட்டி அடிச்சிட்டீங்க. 3 பேரையும் ஒண்டா சொல்லி விடுவோம்னு சொல்லி. சரி, இன்னொரு கிஃப்ட் இருக்குது. நாங்க வரைக்குள்ளேயே நின்றாக்கள் எல்லாம் யாரு யாருன்னு இந்த ஃப்ரேம் எல்லாம் சுத்தி வளைச்சு பார்த்தாங்க. நாங்க காத்தவே இல்லை. உள்ள நிக்கிறது யாருன்னு வேற. வெளியில நாங்க ரோட்ல வரைக்குள்ளே 2 ஐயாமார் வந்து எங்கிட்ட மிக்கின்ற கையை பிடிச்சி கண்ணுக்குள்ளால எல்லாம் பூந்து பார்த்தாங்க. ஒருவேளை யாரும் உங்களோட ரிலேட்டிவ்ஸ் யாரும் வாராங்களோன்னு சொல்லி. அவங்களுக்கு இருக்கிற மாதிரி சந்தேகம் உங்களுக்கு வந்த மாதிரி வரவே இல்லை. இப்படி ஒரு குள்ளமானாலும் கூட ஃபேமிலியில இல்லவே இல்லை போல இருக்க. அப்படியா? சரி, ஓகே. எங்களோட மிக்கி உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக இன்றைக்கு வந்திருக்கிறாங்க. அவங்களையெல்லாம் கூட்டிட்டு போய் உங்களோட பர்த்டேல என்னதான் நீங்க கேக் வெட்டினாலும் நாங்களே கேக் அனுப்புவோம். தங்களோட கிஃப்ட் தான் ஃபர்ஸ்ட் கிஃப்டா இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு ஷார்ப் 5 o'clock போகணும்னு சொல்லி அனுப்பி இருக்கிறாங்க. 5 நிமிஷம் முந்தி வந்துட்டோம் போல இருக்கு. சரி, ஃபைனலி யாரு? அண்ணாவும் அக்காவும் சேர்ந்து. பிறகு வந்து ஹஸ்பண்ட பேர் வரவே இல்லடா. எனக்கு தெரியும், ஆல்ரெடி தந்துட்டேன். ஸோ அவரா இருக்காது. பாப்பமா யாருன்னு சொல்லி. அதை விட உங்களோட சகோதரங்களை விட வேற யாராவது வெளியில இதுக்குள்ள இருந்து யாராவது ஃப்ரெண்ட்ஸ்? வாய்ப்பில்லை ராஜா. ஐயோ, உங்களை இருக்கிற நம்பிக்கை அவ்வளவுதான் போல இருக்கு. சரி, ஓகே. எல்லாம் சும்மா ஃபன்னுக்காக தான், சந்தோஷத்துக்காக தான். சரி, இன்னைக்கு ஹாப்பி பர்த்டே ரக்ஷிகான்னு சொல்லி உங்களோட வடிவான ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டு அழகா ஒரு ஃப்ரேம் ஒன்றும் இன்றைக்கி ஞாபகார்த்தமாக அனுப்பியிருக்கிறாங்க. 14ஆம் தேதி உங்களோட பர்த்டே நடந்திருக்கு. இன்றைக்கி செலிப்ரேட் பண்ணுறீங்க. ஒன்றை மறந்து போனோம். உங்களோட பர்த்டே ஸ்பெஷலில் தீபாவளியை மறந்துட்டோம். தீபாவளி வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொள்கிறோம் உங்களுக்கு. விஷஸ் பை நான் சொன்ன ஒரு ஆள் பாவம் அப்பா. அந்த பேரை நீங்கள் 1% நினைக்கவே இல்லை. அந்த நிக்கிறாங்களா அந்த பிள்ளை பாவம், டிஷானி அக்கா. யாரு டிஷானி அக்கா? என்ன மற்றது 2 பேரும் தனு. என்ன 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 சரி, அதை கொடுத்துருங்க. சிரிச்சு கொண்டு நின்ற பிள்ளை எங்கே இன்னும் போட்டோக்காரனா போட்டோ எடுக்கல. சரி, இதுல வந்து தனு கஜன் டிஷானி. சரி, தனு அண்ணா, கஜன் அத்தா, டிஷானி அக்கா 3 பேரும் சேர்ந்து அன்பா அனுப்பி இருக்கிறாங்க. அழுதுறாங்க. இது ஒரு சந்தோஷமான நேரம். ஏன்னடா இன்னும் ஃபோட்டோ எடுக்கல, அழகா மேக்கப் பண்ணி இருக்கிறாங்க. ஃபீலாக இருக்குன்னு நான். என்னடா இன்றைக்கு ஒருத்தரும் கூட இல்லை, பக்கத்தில் இல்லை, தூரம் நிற்கிறபடியா நேர வந்து விஷ் பண்ணுறதுக்கு கை கொடுத்து விஷ் பண்ண தாங்கள் இல்லை. எல்லாத்துக்கும் இன்றைக்கு தங்களோட பரிசை உங்களுக்கு கொடுக்கணுமென்று ஆசைப்பட்டு அனுப்பி இருக்கிறாங்க. அவங்களும் உங்களை ரொம்ப மிஸ் பண்றாங்க இந்த தருணத்துல. என்ன சொல்ல போறீங்க அவங்களுக்கு? எதிர்பார்த்தீங்களா இப்படி சர்ப்ரைஸ் கிஃப்ட் வருமெண்டு? அக்காட்ட இருந்து, அத்தானிட்ட இருந்து, தனுட்ட இருந்து, தனுஷன் சரி, ஓகே. இது நான் நினைக்கிறேன் ஒரு 2-3 வீக்ஸுக்கு முதலே இந்த டேட்ல நீங்க செய்ய போறீங்கன்னு சொல்லி வெள்ளனத்தையே எங்களுக்கு புக் பண்ணிட்டாங்க, ஆர்டர் பண்ணிட்டாங்க. இந்த நாள்ல நீங்க செட்டியா 5 மணிக்கு போய் எங்களோட தங்கச்சியை சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி தனுஷன் தான் கதைச்சேன். அக்காவும் அத்தானும் சேர்ந்து இதெல்லாம் பிளான் பண்ணி செஞ்சிருக்கணும். என்ன சொல்ல போறீங்க அவங்களுக்கு? சரி, அது சந்தோஷம் என்னன்னு சொல்கிறேன், ஆனந்த கண்ணீராக இருக்கட்டும். அது கவலைக்குரியதாக இருக்காது, ஒரே ஒரு ஃபீல் தான் இருக்கும். அவங்கள மிஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி அவங்களும் இந்த தருணத்தில் எல்லாரும் நீக்கே தாங்க கூட இல்லைன்னு ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. அதுதான் ஒரு இதாக இருக்கும். நீங்கள் எப்பவும் சந்தோஷமாக இருக்கும். அவங்களோட என்னென்னு சொல்கிற உடல் மட்டும்தான் அங்கே இருக்குது, மனசு முழுக்க இங்கே தான் நீங்கள் இன்றைக்கு நிறைஞ்சிருக்கும்.
வாழ்த்துக்கள். அதுக்கு தான் இங்கே லைவ் வீடியோ காட்டுறதுக்கு நிறைய பேர் நிற்கிறாங்க போல இருக்கு. அவங்களுக்கு காட்டுறதுக்கு உங்களை பார்த்துட்டே இருப்பாங்க. எங்களோட லவ் சர்ப்ரைஸ் சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இப்போ ஒரு வேலை செய்வோமா, அம்மா ஒரு பெரிய கேக் கொண்டு தூக்கி கொண்டு வந்தவதான், அதை விட்டுட்டு நாங்கள் முதலாவதா அண்ணாட அக்காட அத்தாண்ட கேட்க வெட்டுவோம்மா. சந்தோஷமா? சரி. ஹலோ இப்ப அம்மா அப்பாவோட சேர்ந்து அண்ணா அக்கா அத்தா அனுப்பின கேக்க வெட்டுவோம். என்ன ஃபர்ஸ்ட் கேக்கா அவங்கள கேக் தான் வெட்டு கூட போகுது, வெட்டுவோம். சரி வெட்டுங்க. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Rakshika. Happy birthday to you. Happy birthday. அம்மா அப்பா அவருக்கு தீதி விடுங்க. Happy birthday தங்கச்சி மட்டும். சரி, ரக்ஷிகாக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அண்ணா அக்கா அத்தான் ஹஸ்பண்ட் உங்களோட அம்மா அப்பா தங்கச்சி கூடவே இருந்து எல்லாமே செய்யற தங்கச்சி என்ன ஓடி ஓடி சரி கிஃப்ட் அனுப்பாட்டியும் அவளோட மனசுல நீங்க சரியா நிறைஞ்சிருக்கிறீங்க. ஸோ அவளோட சார்பாகவும் வாழ்த்துக்களை சொல்லிக்கணும். எங்களோட லவ் சர்ப்ரைஸ் சார்பாகவும் வாழ்த்துக்கள். எப்பவுமே நீங்க எல்லாரும் சந்தோஷமா மட்டும் இருக்கிறதுக்கு கடவுள் அருள் புரிய வேணும்னு சொல்லிக்கொண்டு போயிட்டு வரோம். தேங்க்யூ.